சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சுதாகர். சுதாகர், நீங்க நம்ம ஸ்டூடியோல எந்த ப்ரோக்ராம் இல்ல, யாரா 2 பேருக்கு கூட்டிட்டு வந்து பட்டிமன்றம் வச்சு ஷோ முடிச்சிருங்க. ஓகே சார். நம்ம ஆபீஸ்ல ஏசி ஒர்க் ஆகலைங்க சார். ஏப்பா, எல்லா இடத்துலயும் ஏசி வச்சா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஆலமரமோ புளிமரத்தோ பேச்சு வச்சு உடனே இப்ப இந்த இடத்துலயும் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போ. சரிங்க சார். இவன் பாட்டுக்கு பட்டிமன்றத்தை முடிக்க சொல்லிட்டான். 2 ஆளுக்கு நம்ம எங்க போறது? கைவசம் முனுசாமி குப்புசாமி இருக்கான். அவனை வச்சு பட்டிமன்றத்தை இந்த மரத்துக்கிலேயே முடிச்சிட வேண்டியதுதான். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நமது பட்டிமன்றத்துக்கு சிறப்பு விருந்தினராக முனுசாமியும் குப்புசாமியும் வந்துள்ளனர். தங்கம் வாங்க முடியும் என்பதற்காக குப்புசாமியும், தங்கத்தை வாங்க முடியாது என்பதற்காக முனுசாமியும் இருவரும் பேச உள்ளனர். ஐயா வணக்கம். வணக்கம். தங்கம் வாங்க முடியும்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? ஐயா, தங்கத்தை வந்து ஈஸியாக வாங்கிடலாமுங்க. சராசரி இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 15,000 ரூபா எங்கள் ஃபேமிலியில் வாங்குறாங்க. சரிங்களா? இப்போ 4 பேர் வேலைக்கு போனாலுமே தங்கத்தை வந்து ஈஸியாக வாங்கிடலாங்க. ஐயா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏங்கய்யா, அந்த கேன குப்புசாமி சொல்றது கேட்டு நீங்களும் மண்டை ஆட்டுறீங்களே. ஒரு ஃபேமிலியில வந்து 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறானா, 4 பேர் போனா 60,000 ஆச்சு. அந்த 4 பேருக்கு சாப்பாடு செலவு இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எல்லாமே லொட்டு லொசுக்கு நல்லா கட்டுனாலுமே 1500 தான் மிச்சமாகும். அந்த 1500 வச்சு எப்படி நம்ம நகை வாங்க முடியும்? என்ன அடுத்த பேங்க்ல போய் கொள்ளையடிக்கிறதா? அவன்கிட்டே கேளுங்க கேன குப்புசாமி. என்னங்க ஐயா, என்னை கேன குப்புசாமிங்கிறாரு. இதுக்கு என்ன வர சொன்னீங்களா இங்க பட்டிமன்றத்துக்கு? ஏன் எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவர் ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டாருங்க. இருந்தாரு இப்படி பேசுறாங்களா? அடுத்து நீங்க தங்கம் எப்படி வாங்கலாம்னு சொல்லுங்க. ஐயா, தங்கத்தை வந்து நாங்க ஈஸியா வாங்கிருக்கிறோங்க. சரிங்களா? காசு மிச்சம் பண்ணி எங்களால எவ்வளவு முடியுமோ மிச்சம் பண்ணி நாங்க தங்கத்தை வந்து இப்படித்தான் நாங்க வாங்கிருக்கிறோம் தங்கத்தை. ஐயா அதுக்கு நீங்க என்னங்க ஐயா சொல்றீங்க? இவன் தங்கத்தை மித்தம் பண்ணி வாங்கணும்னு சொல்றானு, இவனு குடும்பத்துல சோத்துக்கு பதிலா மண்ணையா திங்கிறானுங்க. இந்த கேன குப்புசாமி குடும்பத்துல மட்டும் மிச்சம் பண்ணி நகை வாங்குறானுங்களாமா. எங்க ஃபேமிலியே 5-6 பேர் தாங்க ஐயா. நாங்களும் இப்படி மிச்சம் பண்றோம், ஒண்ணுமே முடியல. 1000 ரூபா 2000 ரூபா தான் மிச்சம் பண்ண முடியுது. பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டின போக 1000-2000 தான் மிச்சம் பண்ண முடியுது. எப்படி வாங்க முடியும்? இந்த கேன குப்புசாமி சொல்றான்னு நீங்களும் கேக்குறீங்க. என்னங்க மறுபடியும் என்ன கேன குப்புசாமிங்கிறாரு? ஐயா கோவப்படாதீங்க, உட்காருங்க. ஐயா நீங்களும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவனுக்குலாம் என்னையா மரியாதை கேன குப்புசாமிக்கு? மறுபடியும் கேன குப்புசாமிங்கிறாரு. ஐயா, தக்காளி விலை 100-150 போயிட்டு இருக்குதுங்க. சரிங்க. நாங்க தக்காளி மிச்சம் பண்ணி நாங்க நகை வாங்கிருக்கோம் தங்கத்தை. அதை எப்படிங்க தக்காளி மிச்சம் பண்ணி நகை வாங்க முடியும்னு சொல்றீங்க? ஐயா, தக்காளி விலைவாசி ஏறி போச்சுங்க. அது விலை தக்காளி பொடி வந்துருக்குது, இஞ்சி பூண்டு மசாலா, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மசாலா சேர்ந்து எல்லாம் வந்துருச்சுங்க. நாங்க இப்படி மிச்சம் பண்ணிதான் நாங்க தங்கத்தை வாங்கிருக்கோம். ஐயா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்குமே பொடியை கலந்தே சாப்பிடலாம்னு சொல்றானு. ஒரு சாதாரண தக்காளி தொக்கு செய்யறனா கூட 1 கிலோ தக்காளி போடணும். அந்த 1 கிலோ தக்காளிக்கு பதிலாக என்ன 1 கிலோ பொடியா போடுவான் அந்த கேன குப்புசாமி. ஒரு சாதாரண கல்யாண வீட்லயே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எத்தனை பொடியை போடுவான் இந்த கேன குப்புசாமி சொல்றான்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கேளுங்க அவன்கிட்ட. ஐயா, இவர் கல்யாணம் பண்ண வரைக்கும் போயிட்டாருங்க. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குதோ அதுதான் பேச முடியுங்க. அப்பதான் தங்கத்தை வாங்க முடியுங்க. இவர கேன முனுசாமி பேசிட்டு இருக்கிறாரு இவரு. என்னது கேன முனுசாமியா? ஐயா சண்டை கட்டிக்காதீங்க. ஐயா சண்டை கட்டிக்காதீங்க. ஏய் குப்புசாமி, சொல்லு முனுசாமி. இவன் தாண்டா எல்லா பிரச்சனையும் காரணம். இவன் நம்ம வேற ஒரு வீட்டானுங்க.